48 லாஸ் ஆஃப் பவர்னு ஒரு புக் இருக்குது. அதில் ஒரு டாபிக் இருக்குது, வின் த்ரூ ஆக்ஷன் நாட் த்ரூ ஆர்கியூமெண்ட். இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பஞ்சதந்திர கதை ஞாபகம் வந்துச்சு. ஒரு பெரிய காகம் வந்து ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு மரக்கிளையில் உட்காந்துருக்கு. அங்கே ஒரு நரி வருது. அது அந்த மீன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிது. அந்த நரி இந்த காகத்திட்ட கேட்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அந்த மீன் எனக்கு தெரியா அப்படின்னு கேட்குது. அந்த காகம் வந்து இதுக்கு வந்து எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. திரும்பி அது என்ன கேட்குது, இது நீ எங்கேயும் திருடின அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே இந்த காகத்துக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. என்ன பண்ணிச்சு, வாயை திறந்து திட்ட ஆரம்பிச்சிச்சு. கீழே வந்து அந்த மீன் விழுந்துருச்சு. ஸோ நரி இதை எடுத்துக்கிச்சு. அப்போ தான் இந்த காகத்துக்கு புரிஞ்சிச்சு, இந்த நரியோட வாதம் செஞ்சு என்ன பயன், நம்ம பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த மீனாச்சு கிடச்சிருக்குமே அப்படின்னு நினச்சிச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, வாதம் செய்து நேரத்தை வீணடிக்காதே, நடவடிக்கை எடுப்பவர்கள் தான் உண்மையில் ஜெயிப்பர். சொல்லும் சத்தம் முக்கியமில்லை, செயல்தான் சக்தி.